Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜி டெட் இங்கிலீஷ் யூனிட் 4ல் இருக்கிற குப்லா கான் அப்படிங்கிற போம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குப்லா கான் யார் எழுதுனாங்க அப்படின்னா எஸ்டி கால்ரிட்ஜ், சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ். ஸோ இவரை தான் நம்ம எஸ்டி கால்ரிட்ஜ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ அவர் எழுதின ஒரு சூப்பர்வான ஃபேமஸான எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு போம் தான் குப்லா கான். ஓகே, ஸோ அதை நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துருவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் இவருடைய ஃபுல் நேம். ஓகே, அண்ட் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 21 அக்டோபர் 1772 ஓச்சேரி செயின்ட் மேரி யூகே. ஸோ இங்கே தான் இவர் பிறந்திருக்காரு. தென் ஹி வாஸ் டைட் ஆன் 25 ஜூலை 1834 ஹைகேட், லண்டன், யூகே. ஸோ போத் பர்த் அண்ட் டெத் ரெண்டுமே யூகேல தான். ஓகே, ஸோ இவருடைய ஃபாதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜான் கால்ரிட்ஜ். ஸோ இவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக வந்து இருப்பார். இவருக்கு 2 ஒய்ஃப் வந்து இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு 3 சில்ட்ரன் இருக்கும். தென் செகண்ட் ஒய்ஃப் அவங்களோட குழந்தைங்க. செகண்ட் ஒய்ஃபில் தான் வந்துட்டு நம்ம எஸ்டி கால்ரிட்ஜ் வந்து வருவார். டோட்டலாக 10 சில்ட்ரன் இருப்பாங்க ஜான் கால்ரிட்ஜ்க்கு. அதில் அந்த 10ல் யங்கஸ்ட் சைல்டு யார் அப்படின்னா நம்ம எஸ்டி கால்ரிட்ஜ் தான். ஓகே, 1781 ஜான் கால்ரிட்ஜ் வந்து இறந்துருவார். அதாவது எஸ்டி கால்ரிட்ஜோட ஃபாதர் வந்து இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் அட் த ஏஜ் ஆஃப் 8 கால்ரிட்ஜுக்கு 8 இயர்ஸ் ஆகும் பொழுது இவர் எங்கே போவார் அப்படின்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு போவார். கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதுவும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியர் ஆனது இல்லையா? ஸோ அங்கே தான் வந்துட்டு எஸ்டி கால்ரிட்ஜ்க்கு சார்ல்ஸ் லாம்போட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அங்கிருந்தே அவங்க வந்துட்டு வர்ஜில் அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே அங்கே ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிக்க ஆரம்பித்தார். ஓகே, அண்ட் தென் எஸ்டி கால்ரிட்ஜ் வந்து 1791 to 94 இந்த பிட்வீன் கேப்பில் வந்துட்டு கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஜீசஸ் காலேஜில் வந்துட்டு படிப்பார். ஓகே, அப்படி படிக்கும் பொழுது அவர் ஓட்கெல்லாம் வந்து மெடல் எல்லாம் காலேஜில் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருடைய லிட்ரரி கரியர் வந்து அப்படியே வந்து தொடங்கும். தென் நம்ம எஸ்டி கால்ரிட்ஜோட ஒய்ஃப் சாரா ஃப்ரிக்ஷன். ஸோ இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 சில்ட்ரன் இருப்பாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஹிஸ் லைஃப். அண்ட் எஸ்டி கால்ரிட்ஜ் இவர் ஃபேமஸான இங்கிலீஷ் போயட்டு. இவர் ஒரு லிட்ரரி கிரிட்டிக்கு. இவர் கிரிட்டிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பயோகிராஃபியா லிட்ரரியா. சூப்பர்வான ஒரு கிரிட்டிக் இல்லையா? அண்ட் தென் இவர் குட் ஃபிலாசபர் அண்ட் ஆல்சோ தியாலஜியன். ஓகே, அண்ட் தென் ரொமான்டிக் பீரியட்லேயே ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ he is also எஸ்டி கால்ரிட்ஜ் is also one of the person in the founder of romantic movement அப்படிங்கிறது தெரியும். ஓகே, and then எஸ்டி கால்ரிட்ஜ் is member of lake poets. ஓகே, லேக் போயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் வந்துட்டு எஸ்டி கால்ரிட்ஜும் ஒன் ஆஃப் த மெம்பர். இன்னும் யார் யார் அப்படின்னா சதே, வேர்ட்ஸ்வர்த் இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. ஸோ யாரையெல்லாம் நம்ம லேக் போயிட்ஸ்ன்னு சொல்லுவோம். லேக் டிஸ்ட்ரிக்டில் இருந்த போயிட்ஸை பீப்புளை நம்ம லேக் போயிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ கால்ரிட்ஜ்லாம் வந்துட்டு ரொமான்டிக் பீரியடில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதில் வந்துட்டு கால்ரிட்ஜ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வருவாங்க. இவங்கெல்லாம் ஸ்டார்டிங் பீரியடில் இருந்தவங்க. கால்ரிட்ஜ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வருவாரா அப்படின்னா இன்னும் இருக்காங்க. யார் யாருன்னா சதே, வேர்ட்ஸ்வர்த். சதே, ராபர்ட் சதே, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் இவங்க 3 பேரையும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் செகண்ட் ஜெனரேஷன் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பைரன், கீட்ஸ், ஷெல்லி இவங்க 3 பேரும் செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் நோட்டபிள் ஒர்க்ஸ் ஆஃப் கால்ரிட்ஜ். இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் எல்லாம் பார்ப்போம். நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒர்க்ஸ் மட்டும்தான் நாங்கள் எழுதியிருக்கேன். இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை, இதையும் தாண்டி நிறைய இருக்கு. ஓகே, த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர், இது சூப்பர்வான ஒரு ஒர்க் கால்ரிட்ஜோடது. ஓகே, தென் குப்லா கான்
குப்லக்கான் இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ட்ரீம் போம், ஒரு ரெவரி இல்லையா, பார்ப்போம் இப்போ நம்ம. அண்ட் தென் கிறிஸ்டபல் டிஜெக்ஷன் அண்ட் வோர்டு. டிஜெக்ஷன் அண்ட் வோர்டு வந்துட்டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஓடான இமார்டலிட்டி ஓடு எழுதியிருப்பார் இல்லையா, அது எழுதி பப்ளிஷ் பண்ணுவார். அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக தான் இந்த டிஜெக்ஷன் அண்ட் ஓட் வந்து நம்மளுடைய கால்ரிட்ஜ் எழுதியிருப்பார். இந்த ஓட் மூலமாக அவருக்கு இமார்டலிட்டி ஓடுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி எழுதியிருப்பார். ஓகே. அண்ட் தென் பயோகிராஃபியா லிட்ரரியா நமக்கு இது வந்துட்டு ஃபேமஸான ஒரு கிரிட்டிசிசம் இது. ஓகே. அண்ட் தென் S.T. Coleridge had a major influence on Ralph Waldo Emerson. And then transcendentalism நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பார். ஓகே. And then S.T. Coleridge and Wordsworth met in 1795 in Somerset. Both are very good friends. நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சாமர்செட் அப்படிங்கிற பிளேஸ்ல 1795ல வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1790 இந்த 95 இதுக்கு அப்புறம் தான் வந்து ரொமான்டிக் பீரியட்லேயே வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அப்ராக்சிமேட்டா நம்ம ரொமான்டிக் பீரியடை 1790ல இருந்து தான் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட். அதாவது என்ன அப்படின்னா, கால்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மேட் ஆயிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கொலாபரேஷன் ஒர்க் எழுதுவாங்க. தட் இஸ் லிரிக்கல் பேலட்ஸ். லிரிக்கல் பேலட்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம் வந்து அதில் இருக்கும். அண்ட் தென் அதில் வந்துட்டு 23 போம் வந்து இருக்கும். அதில் 19 போம் வந்து வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பாரு, 4 வந்து நம்ம கால்ரிட்ஜ் எழுதியிருப்பாரு. அதை வந்து நிறைய என்ன சொல்றது 3 times 4 times அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிறது ரொமான்டிக் பீரியடுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட், ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு போயம் கலெக்ஷனும் கூட. ஓகே. அண்ட் தென் 1795 ஆஸ் எ லிட்ரரி கிரிட்டிக், ஒரு லிட்ரரி கிரிட்டிக்கா நம்ம கால்ரிட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம லிட்ரேச்சர்லயே 3 மோஸ்ட் பர்ஃபெக்ட் பிளாட் இன் லிட்ரேச்சர் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா 3 ஒர்க்ஸ் வந்து அவரே சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா ஒடிபஸ் ரெக்ஸ் இது யார் எழுதுனாங்க அப்படின்னா அது ஃபேமஸான ஒரு ட்ராமா. இது யார் எழுதுனாங்கன்னா சோஃபக்கல்ஸ். ஓகே. சோஃபக்கல்ஸ் வி நோ வெரி வெல், இவர் கிரீக் ட்ராஜடியன் இல்லையா. ஸோ இவர் எழுதின இந்த ஒடிபஸ் ரெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பிளாட்டு. அண்ட் தென் செகண்ட் ஒன் ஆல்கெமிஸ்ட் நம்ம எல்லாம் யூஜிலையும் பிஜிலையும் கண்டிப்பாக படிச்சிருப்போம் இல்லையா, விச் வாஸ் ரிட்டன் பை பென் ஜான்சன். அண்ட் தென் டாம் ஜோன்ஸும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஃபேமஸான நாவல் விச் வாஸ் ரிட்டன் பை ஹென்ரி ஃபீல்டிங். இந்த 3 ஒர்க்ஸுமே மோஸ்ட் பர்ஃபெக்ட் பிளாட் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு S.T. Coleridge சொல்லியிருக்காரு. ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரோ வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓகே. போம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சோர்ஸ் ஆஃப் த போம் வந்து பார்த்துடலாம். ஓகே. இந்த குப்லக்கான் போம் கால்ரிட்ஜ் எழுதுறதுக்கு எங்கேருந்து சோர்ஸ் எடுத்தாரு அப்படிங்கிறது பார்த்துருவோம். சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி கால்ரிட்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சாமர்செட்ல அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸில் அவர் வந்து இருப்பார். ஓகே. அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்கும்போது அவர் ஃபிசிக்கலி ஹி இஸ் நாட் குட், ஃபிசிக்கலாக இல்லத்தில் இருப்பார், உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார். அந்த டைமில் வந்து அவர் ஓபிஎம் எடுத்திருப்பார். ஓகே. ஓபிஎம் எடுத்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு புக்கு ஒன்று படிச்சிருப்பார். அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சாஸ் இஸ் பிலிகிரிமேஜ் அப்படிங்கிற புக்கு. ஓகே. பர்சாஸ் இஸ் பிலிகிரிமேஜ் அப்படிங்கிற புக்கு யார் எழுதினாங்க அப்படின்னா சாமுவேல் பர்சாஸ் எழுதியிருப்பார். இந்த புக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1613ல வந்துட்டு இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கை தான் வந்துட்டு பர்சாஸ் இஸ் பிலிகிரிமேஜ் அப்படிங்கிற புக்கை தான் S.T. Coleridge வந்து படிச்சிருப்பாரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி. அந்த புக்கில் குப்லை கான், ஓகே, நமக்கு நார்மலாக S.T. Coleridge எழுதுறது வந்து குப்லகான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் அந்த புக்கில் குப்லை கான் ஐல இருக்கும். ஓகே. குப்லை கான் அப்படிங்கிற ஒரு கிங்கு. ஆக்சுவலாக இவர் யார் அப்படின்னா எம்பையர் ஆஃப் மங்கோலியா அண்ட் தென் கிராண்ட் சன் ஆஃப் கெங்கிஸ் கான். ஓகே.
ஸோ இவரை பற்றி அந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். தென் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜனாடு அப்படிங்கிற பிளேஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்துட்டு அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கை படிச்சுட்டு அவர் தூங்கிடுவார். நியர்லி 2 to 3 hours நல்ல டீப் ஸ்லீப்பில் வந்துட்டு இருப்பார். அந்த டீப் ஸ்லீப், அந்த ஸ்லீப்பிங்கில் அவருக்கு அந்த ட்ரீமில் என்னெல்லாம் வந்துச்சோ அதை தான் நமக்கு போமாக கொடுத்துருக்காரு. ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு அவரோட ட்ரீமில் 200 to 300 லைன்ஸ் கம்போஸ் பண்ணியிருப்பார். ஓகே, கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அந்த 200 to 300 லைன்ஸை அவர் வந்து ஒரிஜினலாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து எழுதும் போது அவர் வந்துட்டு 200 to 300 எப்படி வந்து ட்ரீமில் கம்போஸ் பண்ணாரோ அதை அப்படியே டிராஃப்ட் பண்ணணும், எழுதணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் அப்படி அவர் எழுதிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும். போர்லாக் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து ஒரு பர்சன் வந்து கதவை தட்டுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்ன ஆகும், அவருக்கு அந்த ட்ரீம் அவர்கிட்ட வந்து பேசிட்டு ரிட்டர்ன் போகும் பொழுது அந்த ட்ரீம் ஃபுல்லாகவே அவருக்கு வந்துட்டு கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் இருக்கிற எதுவுமே அவருக்கு ஞாபகத்துக்கு வராது. 200 to 300 லைன்ஸ் ட்ராக் பண்ணணும், எழுதணும்னு நினச்ச அவரால் அவ்வளோ எழுத முடியாது. ஜஸ்ட் 54 லைன்ஸ் மட்டும்தான் அவரால் எழுத முடிஞ்சிருக்கும். ஓகே, அந்த 54 லைன்ஸ் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதி இது வந்து பப்ளிஷ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருப்பார். தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு படிக்கணும், அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படிச்சிருப்பாங்க. படித்து லார்ட் பைரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதோட சீக்வன்ஸை கம்ப்ளீட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது 1797 எழுதியிருப்பாங்கன்னா 1816 தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டாம், இது வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைன்னு வச்சிருப்பார். ஓகேவா, நிறைய கிரிட்டிக்ஸ் ரொம்பவுமே வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனால ஒரு ட்ரீம்ல இப்படி ஒரு இமேஜினேஷனை கொண்டு வர முடியுமா, இப்படிலாம் இமேஜின் பண்ண முடியுமா, இப்படிலாம் கனவு காண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த 54 லைன்ஸ்லேயே இவ்வளோ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காரு, இவ்வளோ ட்ரீமை இவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த 200 to 300 லைன்ஸ் கிடைச்சிருந்தா இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இன்னும் எவ்வளோ வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஒரு மனுஷனால இவ்வளோலாம் இமேஜின் பண்ண முடியுமா, இப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா, இப்படிலாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா, இவ்வளோ வந்து மிஸ் ஆகிடுச்சே, அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி ட்ரீம்லேருந்து கழிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி வருத்தத்தை வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இவருடைய இமேஜினேஷனையும் ரொம்பவுமே வந்துட்டு வேல்யூ பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்பவும் ஹையாக வந்து சொல்லியிருப்பாங்க. இமேஜினேஷனில் இவர் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, and about the poem, இதோட ஃபுல் டைட்டில் குப்லா கான் ஆர் a vision and a dream, a fragment. இதுதான் வந்து குப்லா கான் போமோட ஃபுல் டைட்டில். ஓகே, அண்ட் தென் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதுதான். இது எப்போ எழுதினாரு அப்படின்னா 1797 எழுதினாரு. 1797 எங்க இருக்கும்போது எழுதினாரு, சாமர்செட் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து எழுதினாரு. ஓகே, அண்ட் தென் இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, 1816 பப்ளிஷ் பண்ணாங்க. யார் இதை பப்ளிஷ் பண்ண சொல்லி ப்ராம்ப்ட் பண்ணாங்க அப்படின்னா லார்ட் பைரன். ஓகே, ஸோ லார்ட் பைரன் ஆல்சோ ஃபெமிலியர் பர்சன், நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. எஸ், அண்ட் தென் இந்த போம் வந்துட்டு 3 irregular ஸ்டான்ஸால வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே, 3 irregular ஸ்டான்ஸால வந்து கொடுத்துருப்பாரு. அந்த 4th ஸ்டான்ஸா எழுதும் பொழுது தான் அந்த பர்சன் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் எழுதியிருக்க மாட்டார், ட்ரீம் ஃபுல்லாக கலைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ 3 irregular ஸ்டான்ஸால வந்து கொடுத்துருப்பாரு. 54 லைன்ஸ் தான் எழுதியிருப்பாரு. ஹி தாட் டு ரைட் 200 to 300 லைன்ஸ், பட் ஹி கான்ட், அவரால் எழுத முடியாது. ஏன் அப்படின்னா ஹி காட் அ டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் எ பர்சன் ஃப்ரம் போர்லாக். ஓகே, ஸோ இந்த போம் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீம் தான். அட்மாஸ்பியர் ஆஃப் ட்ரீம் அண்ட் ரிமைன்ஸ் இன் எ ஃபார்ம் ஆஃப் விஷன். அவருக்கு ட்ரீம்ல என்னெல்லாம் வந்துச்சோ, அவர் ட்ரீம்ல என்னெல்லாம் பார்த்தாரோ, அந்த ட்ரீம் அவருக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோ அதை தான் நமக்கு போமா அவர் வந்து எழுதி கொடுத்துருப்பாரு. மேபி நிறைய கிரிட்டிக்ஸ் வருத்தப்பட்ட மாதிரி இந்த போமை படிக்கிற நமக்குமே ஒரு வருத்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த 54 லைன்லேயே அவர் சொல்லியிருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ரொம்பவுமே அந்த பேலஸாக இருக்கட்டும், அந்த டோம் டிஸ்கிரைப் பண்ணுறது, ரிவரு,
மெய்டு, அவங்க டல்சிமர் ப்ளே பண்ணது, ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது நேச்சரை இவ்வளோ லவ் பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? நம்ம ரொமான்டிக் பீரியட்ல இருக்கிற எல்லா போயட்ஸோட ஒர்க்ஸ் போம்ஸ் நம்ம படித்தா நமக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குப்லா கானும் நமக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்குது. ஓகே, ஸோ ஆஸ் எ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் நம்மளுமே ஒரு போமை படிக்கும் பொழுது இமேஜினேஷனுக்குள்ளே நம்மளும் போயிடணும். ஓகே, இமேஜினேஷனுக்குள்ளே போயிட்டு அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி நம்ம படித்தோம், நம்மளோட இமேஜினேஷனும் இந்த போமோட அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் அது வந்து சூப்பராக இருக்கும் படிக்கவே. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டான்ஸா வைஸ் சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டான்ஸா வைஸ் சம்மரி வந்து பார்ப்போம். ஓகே, ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு நம்ம கால்ரிட்ஜ் அப்படிங்கிறத பார்க்குவோம். இப்போ ஸ்டான்ஸா நம்பர் 1. இந்த ஸ்டான்ஸா 1ல கால்ரிட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டோம், ப்ளஷர் டோம் எப்படி வந்து குப்லா கான் வந்து கட்டியிருக்காரு, அந்த டோம் வந்து எப்படிலாம் இருக்கு, அந்த பேலஸ் சுற்றி எந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ், ஒரு அட்மாஸ்பியர் வந்து இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, தட் இஸ் கிரியேட்டிவிட்டி ஆஃப் குப்லா கான், குப்லா கானோட கிரியேட்டிவிட்டி. ஓகே, அதாவது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கும் பொழுது சும்மா மேலோட்டமாக வந்து படிச்சிடக்கூடாது. ஓகே, போம்லாம் படிக்கும் பொழுது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற லைன் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 லைன் படிச்சிருக்கணும், லாஸ்ட் இருக்கிற 5 லைன் படிச்சிருக்கணும். அண்ட் தென் இன் பிட்வீனில் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாச்சும் லைன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சு வச்சுருக்கணும். 5 ஸ்டான்ஸா 10 ஸ்டான்ஸா அப்படி இருக்கப்பன்னா அந்த ஸ்டான்ஸா ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ், ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டான்ஸா முழுக்க நம்ம படிக்கும் பொழுது கண்டிப்பாக இது எந்த ஸ்டான்ஸால இருக்கு, எந்த ஸ்டான்ஸால ஸ்டார்ட் ஆகுது, எந்த ஸ்டான்ஸால முடியுது, அதில் ஏதாச்சும் பொய்டிக் லைன்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு சில லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து குப்லா கான்ல இருக்கிற ஸ்டார்டிங் லைன்ஸு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லைன்ஸு. ஒன்று இந்த இந்த லைன்ஸை வந்து கொடுத்து எந்த போமில் வருது அப்படின்னு கேட்கலாம். குப்லா கானை சொல்லலை, எல்லா போம்லையும் சொல்கிறேன். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த போம் லைன் யார் எழுதுனாங்க, இது எந்த ஸ்டான்ஸால வருது அப்படின்னு கேட்கலாம். இல்லை இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு லைன்ஸை வந்து ஒரு 1 or 2 வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை பிக் அவுட் பண்ணிட்டு அந்த வேர்டை வந்து ஃபில் பண்ண சொல்லி நமக்கு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற நாமளும் இனிமேல் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஓகே, நாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிக்கணும். போம்லேருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, நாவல்லேருந்து எப்படி கேட்பாங்க, ஷார்ட் ஸ்டோரிலேருந்து எப்படி கேட்பாங்க, ட்ராமாலேருந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு படிக்கணும். எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஹியர் இன் Xanadu இஸ் அ பிளேஸ், நேம் ஆஃப் அ பிளேஸ், ஒரு பிளேஸோட நேம். ஓகே, Xanadu அப்படிங்கிற பிளேஸ்ல குப்லா கான் இருக்காரு இல்லையா, இவர் நம்ம ஃபுல்லா பார்த்தலாம். இன் Xanadu did Kublai Khan a stately pleasure dome decree. ஓகே, டிகிரி கிடையாது, டிக்ரி. ஓகே, where as the sacred river ran through caverns measureless to man down to a sunless sea, so twice 5 miles of fertile ground with walls and towers were girdled round. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான போயம் லைன். ஓகேங்களா, இந்த லைன் எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருக்கக்கூடிய லைனும் கூட. ஓகே, ஸோ இது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, Xanadu அப்படிங்கிற பிளேஸ்ல குப்லா கான் ஒரு பிளஷர் டோம் எப்படி ஸ்டேட்லி பிளஷர் டோம் கட்ட சொல்லி ஆர்டர் பண்றார். ஓகே, டிக்ரி அப்படின்னா ஆர்டர். இன் Xanaduங்கிற பிளேஸ்ல குப்லா கான் என்ன சொல்றாரு, என்ன ஆர்டர் பண்றாரு அப்படின்னா, எ ஸ்டேட்லி பிளஷர் டோம், ஒரு டோம் ஒன்று, நல்லா பெரிய பேலஸ் ஒன்று டோம் ஷேப்ல கட்ட சொல்லி ஆர்டர் பண்றாரு. எங்க அந்த பிளஷர் டோம் கட்டணும் அப்படின்னா, வேர் ஆல்ஃப் வந்து ரிவர்,
ஓகே, இப்போ எப்படி நமக்கு எப்படி காவேரி ஒரு சாக்ரட் ரிவர் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆல்ஃப் ரிவர் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு ரிவர், ரிவர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னும் அதை வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆல்ஃப் ரிவர் வந்து போகும் இல்லையா, ran where Alf river, the sacred river ran through caverns measureless to man down to a sunless sea. இந்த pleasure dome, இந்த பெரிய பேலஸ், இந்த பியூட்டிஃபுல்லான பேலஸ் எங்க கட்டணுமா, where Alf river ran. ஆல்ஃப் ரிவர் வந்துட்டு போகும் இல்லையா, த்ரூ கேவன்ஸ், நிறைய கேவ்ஸ் எல்லாம் தாண்டி மனுஷனால, ஓகே, ஒரு மேனால மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் தாண்டி போயிட்டு டவுன் டு த சன்லெஸ் சி. சன்லெஸ் சி அப்படின்னா என்ன சொல்றது, என்ன சொல்றது, சி இருக்கும் இல்லையா, அந்த சீக்கு டவுன்ல, ஓகே, டவுன்ல பாதாளத்துல போய் கலக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த சன்லெஸ் சி, சன்லெஸ் சீல போய் கலக்கும் இல்லையா அந்த ஆல்ஃப் ரிவர், அப்படி கலக்கிற, அப்படி போகிற அந்த ஆல்ஃப் ரிவர் இருக்கும் இல்லையா, அங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, சரியா புரிஞ்சுக்கோங்க. குப்லகான் ஆர்டர் பண்றாரு. என்ன ஆர்டர் பண்றாரு, ஒரு பிளஷர், ஒரு ஸ்டேட்லி பிளஷர் டோம் கட்டணும்னு ஆர்டர் பண்றாரு. அந்த பிளஷர் டோம் எங்க கட்டணும் அப்படின்னா, ஆல்ஃப் ரிவர் போகுது இல்லையா, அதுக்கு பக்கத்துல கட்டணும். அந்த ஆல்ஃப் ரிவர் எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, நிறைய கேவ்ஸை தாண்டி, நிறைய ஃபாரஸ்ட்டை தாண்டி, மனுஷனால மெஷர் பண்ண முடியாத பிளேஸ் எல்லாம் தாண்டி டவுன் டு த சன்லெஸ் சி, சீல பெரிய ஓஷியன்ல டவுன்ல போயிட்டு மிக்ஸ் ஆகுது இல்லையா, அப்படி போகிற அந்த ஆல்ஃப் ரிவர் இருக்கிற அந்த பக்கத்துல கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, இந்த பிளஷர் டோம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை சுத்தி ஸோ twice 5 miles, ஓகே, அதாவது 10 miles அவர் twice 5 miles கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த பிளஷர் டோம் இருக்கு இல்லையா, அந்த பிளஷர் டோமை சுற்றி 10 miles தூரம் வரைக்கும் என்ன இருக்குமா, ஃபர்டைல் கிரவுண்ட், அப்படி ரொம்ப ஃபர்டிலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வித் வால்ஸ் அண்ட் டவர்ஸ் வேர் கிரிடல்ட் ரவுண்ட், அதாவது அந்த பிளஷர் டோமை சுற்றி 10 miles தூரம் வரைக்கும் எப்படி தான் இருக்கும், ஃபர்டைல் கிரவுண்டாக தான் இருக்கும். அப்படின்னா நிறைய ஃபாரஸ்ட், ஓகே, ஃபாரஸ்ட்டு, ஹில்ஸு, மவுண்டன்ஸு, நிறைய ட்ரீஸு, நிறைய ஃப்ராக்ரன்ட் ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு அதை சுற்றி ஃபர்டைல் கிரவுண்ட் அப்படின்னும் போது இது எல்லாமே கவர் ஆகிடும் இல்லையா. இது எல்லாம் வந்து எப்படி இருக்குமா, அந்த பிளஷர் டோம் இருக்கு இல்லையா, அந்த பிளஷர் டோமை சுற்றி 10 miles அளவுக்கு ஃபர்டைல் கிரவுண்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால முழுக்க அவர் எதை பத்தி மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பிளஷர் டோமை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு அப்படிங்கிறது. பாருங்க சம்மரி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, த போயட் இன் எ ட்ரீம், ஓகே, அவர் ட்ரீம்ல பார்த்தார் இல்லையா, அந்த ட்ரீம்ல இமேஜினேஷன்ல அவர் பார்த்தாரு இல்லையா, என்ன பார்த்தாரு, குப்லகான் பார்த்தாரு, சனாடு பிளேஸ்ல அவர் ட்ரீம்ல பார்த்தார். அந்த மாதிரி கமாண்டிங் ஆர்டர் பண்றார் ஃப்ரம் ஹிஸ் லக்ஸூரியஸ் பேலஸ் டோம். டோம் அப்படிங்கிறது நார்மலா ஒரு பேலஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேலஸ், ஒரு ஃபிளாட்டா இருக்க ஒரு பேலஸ்னா பேலஸ் அவ்வளவுதான். பட் டோம் அப்படின்னும் போது நல்லா இப்படி இருக்கும். நம்ம தாஜ்மஹால், இன்னும் நிறைய வந்து மசூதி இதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அது டோமா இருக்கும். வெளியில இருந்து பார்க்கும் பொழுதே அதனோட அப்பியரன்ஸ் எப்படி நம்ம ஒரு ஜைசாண்டிக்கா இருக்கும் இல்லையா, நல்லா வந்து பெருசா பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். இதுக்குள்ள என்னதான் இருக்கு நம்மளே உள்ள போய் பார்க்குற அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் நமக்கு வெளியில இருந்தே கொடுக்கும் இல்லையா. போய் பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அதனோட அவுட்டர் அப்பியரன்ஸ். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா நல்லா சூப்பராவா இருக்கும் அதனோட வெளியில இருக்கிற அப்பியரன்ஸே. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லி பிளஷர் டோமை வந்துட்டு கட்டுங்க அப்படின்னு குப்லகான் ஆர்டர் பண்றார். ஓகே, தட் இஸ் எ ரிவர். அதை எங்க கட்டணும், எ ரிவர் Alf flows through the vast chambers and covering huge distance mixes into the sea where there is no sunlight. Sunless sea நீங்க பார்த்தோம் இல்லையா, எஸ், சன்லைட்டே போகாத அளவுக்கு இருக்கிற அந்த பிளேஸ்ல போயிட்டு அந்த ஓஷியன்ல அந்த சீல போயிட்டு கலக்கும் இல்லையா, அப்படி கலக்கிற அந்த ஆல்ஃப் ரிவர் இருக்கும் இல்லையா, அது பக்கத்துல அதை கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. The capital of Kublai is about 10 square kilometers with fertile land which is surrounded by walls and towers. அதை சுத்தி
ஃபர்டைல் கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாரு, நிறைய வால்ஸ் இருக்காமா, நிறைய டவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதை சுத்தி? அந்த பிளஷர் டோமை சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. And there are forests which are as old as hills are covered with green plants over which sunlight is falling. அதாவது அது மட்டும் இல்ல, ஓல்டு ஃபாரஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி இங்க நிறைய ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்கு. ஓகே, அதாவது 10 மைல்ஸ் அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ ஒரு கொஞ்சம் மரம் தான் இருக்குமா, கொஞ்சம் பிளான்ஸ் தான் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகே, ஓல்டாவே ஆல்ரெடி அங்க வந்து ஃபாரஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப இந்த ஆல்ப் ரிவர் அப்படிங்கிறது சும்மா ஸ்ட்ரெயிட்டா இங்க வருது, வந்து நேரா போயிட்டு கடல்ல கலக்குது, அவர் அப்படிலாம் வந்து சொல்லல. அந்த ஆல்ப் ரிவர் நிறைய காடுகளை தாண்டி, நிறைய ஃபாரஸ்ட் எல்லாம் தாண்டி, நிறைய குகைகளை தாண்டி, நிறைய ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் தாண்டி, நிறைய பிளேசஸ் எல்லாம் தாண்டி ஜிக்ஸாக்கா அழகா அது போறது வந்து அந்த ஃப்ளோ ஆகும் இல்லையா, ஃப்ளோ ஆகி போகும் இல்லையா, அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இத்தனை பிளேசஸ் எல்லாம் தாண்டி அது என்ன பண்ணுது, போயிட்டு நார்மலா கடல்ல கலக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லல. ஓகே, நார்மலா அந்த ஓஷன்ல போயிட்டு மிக்ஸ் ஆகுது அப்படின்லாம் அவர் சொல்லல. அது அவ்வளோ பிளேசஸ் எல்லாம் தாண்டி அழகா ஜிக்ஸாக்கா போய் எங்க கலக்குது, சன்லெஸ் சீல போயிட்டு கலக்குது, சன்லெஸ் சீல போயிட்டு மிக்ஸ் ஆகுது. அப்படி இருக்கிற இந்த ஆல்ப் ரிவர் பக்கத்துல அந்த பெரிய பிளஷர் டோமை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அவர் என்ன சொல்றாரு, அந்த பிளஷர் டோமை எப்படி கட்டணும், எங்க கட்டணும், அந்த பிளஷர் டோமை சுத்தி என்னெல்லாம் இருக்கு. இப்போ பிளஷர் டோமை சுத்தி என்னெல்லாம் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு, நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, நிறைய ட்ரீஸ் இருக்கு, அந்த நிறைய பிளான்ஸ் இருக்கு, அந்த பிளான்ஸ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்னா அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அவர் ஆல்ரெடி ஃபர்டைல் கார்டன் அப்படிங்கிறத, ஃபர்டைல் கிரவுண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அந்த பிளஷர் டோமை சுத்தி 10 மைல்ஸ்க்கு ஃபர்டைல் கிரவுண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டார். ஓகே, ஸோ நிறைய ஹில்ஸ் அந்த இது எல்லாத்தையுமே தாண்டி போய் கலக்குது இல்லையா அந்த ஆல்ப் ரிவர் பக்கத்தில் அந்த பெரிய பிளஷர் டோமை, பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கிற அந்த பிளஷர் டோமை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறார். ஓகே, ஸோ இதுதான் அவர் ஸ்டான்ஸா 1ல சொல்லியிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.